அசல் உரையின் எந்த பகுதியும் சுருக்கப்படாமல் அல்லது விடுபடாமல் அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. என் பெயர் மேகா. இங்கே ஒவ்வொரு கணமும் எனக்கு பயமாக இருந்தது. கதவு திறந்து யாராவது உள்ளே வரும்போது அதற்குப் பிறகு உங்களுடைய மானம் சூறையாடப்படுமென்றால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள். உங்களிடம் எதுவும் மிஞ்சாது. உங்கள் வாழ்க்கை பாழாகிவிடும். அந்த நேரத்தில் நான் இதையே நினைத்துக்கொண்டு அந்த கதவையே பார்த்து கொண்டிருந்தேன். என் கைகள் நடுங்கின. என் தொண்டை வறண்டு போயிருந்தது. கதவின் மறுபக்கத்தில் ஏதோ ஒரு கொடூர மிருகம்தான் அமர்ந்திருக்கும் என்று எனக்கு தெரிந்திருந்தது. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. ஆனால் நான் ஏன் இங்கே வந்தடைந்தேன்? எப்படி வந்தடைந்தேன்? எனக்கு என்ன ஆகிவிட்டது? இப்போது நான் என்ன செய்வேன்? அது என் வாழ்க்கை என்றென்றைக்குமாக மாறப்போகும் ஒரு நாளாக இருந்தது. இரவு நேரத்திற்குள் என் வாழ்க்கை என்றென்றைக்குமாக மாறிவிட்டது. ஏனென்றால் அதே இரவில் எனக்கு என் அம்மாவின் மங்கலான ஒரு முகச்சாயல் நினைவுக்கு வந்தது. நான் அவர்களை ஒருபோதும் பார்த்ததில்லை. ஆனால் எல்லாரும் என் அம்மாவை புகழ்ந்து பேசுவார்கள் என்பது மட்டும் எனக்கு நன்றாக நினைவிருந்தது. நான் வாழ்ந்த கிராமத்தின் வாழ்க்கை மிகவும் எளிமையானதாக இருந்தது. நான் பிறந்த சில மாதங்களிலேயே என் அம்மா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அம்மாவுக்குப் பிறகு அப்பாதான் என்னை வளர்த்தார். அவர் எப்போதும் என்னை மிகவும் நன்றாக பார்த்து கொண்டார். என் அம்மா மிகவும் அழகாக இருந்தார் என்றும் என் தாத்தா வீட்டில் என் அம்மாவுக்கு வரன்கள் வரிசை கட்டி நின்றன என்றும் நான் கேள்விப்பட்டிருந்தேன். நானும் என் அம்மாவைப் போலவே அழகாக காணப்பட்டேன். எங்கள் கிராமத்து பெண்கள் மிகவும் வெள்ளந்தியானவர்கள். கிராமத்து பெண்களை பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் என் அப்பா என் மீது ஒருபோதும் எந்த கட்டுப்பாடும் விதித்ததில்லை. அவர் கூறுவார், மகளே, நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ விரும்புகிறாயோ அப்படியே வாழு. ஏனென்றால் நீ என்னிடம் உள்ள என் மனைவியின் கடைசி அடையாளம். உனக்கு வாழ்க்கையின் எல்லா மகிழ்ச்சியையும் தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு உடன்பிறந்தவர்கள் யாரும் இல்லை. என் அப்பா இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. தன் மனைவியும் தன் மீதும் தன் மகள் மீதும் அக்கறை காட்ட வேண்டும் என்று அவருக்கும் தோன்றியிருக்கும் என்பதை நான் அறிவேன். எனக்கு 13 வயது இருக்கும்போது என் அப்பா அம்மாவின் புகைப்படத்தை கைகளில் பிடித்துக்கொண்டு தனியறையில் அழுவதை பார்த்தபோதுதான் இந்த விஷயம் எனக்கு புரிந்தது. நான் பலமுறை அப்பாவிடம், நீங்கள் விரும்பினால் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளலாம், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கூறியிருக்கிறேன். என் அப்பா கூறுவார், மகளே, என் வாழ்க்கையில் உன் அம்மா மட்டும்தான் வந்தாள். அதற்குப் பிறகு என் வாழ்க்கையில் வேறு யாரையும் சேர்க்க நான் விரும்பவில்லை. எனக்கு என் மகள்தான் எல்லாம். எனக்கு வேறு யாருடைய தேவையும் இல்லை. எனக்கு எப்போதும் என் அப்பாவை பற்றிய கவலை இருந்து கொண்டே இருக்கும். என் அப்பா நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று நான் விரும்பினேன். என் அப்பா வயலில் வேலை செய்து வந்தார். அவருடைய வருமானத்தில் எங்கள் இருவரின் தந்தை மகள் வாழ்க்கை வசதியாக நகர்ந்து கொண்டிருந்தது. நான் ஒருபோதும் என் அப்பாவிடம் எந்த ஒரு விலையுயர்ந்த பொருளையும் கேட்டதில்லை. ஏனென்றால் என் அப்பா மிகவும் கடினமாக உழைத்து பணம் சம்பாதிக்கிறார் என்பது எனக்கு தெரியும். எங்கள் இந்த எளிய வாழ்க்கைதான் எங்களுக்கு எல்லாமே. எங்கள் கிராமம் மிகவும் பெரியது. அங்கே நகரத்து பணக்காரர்கள் பலருக்கு சொந்தமான ஏராளமான வயல்வெளிகள் இருந்தன. அந்த மனிதர்கள் வருவார்கள். தங்களின் நிலங்களில் விவசாயிகள் எவ்வாறு வேலை செய்கிறார்கள், எவ்வளவு தானியங்கள் விதைக்கப்படுகின்றன, எப்படி விதைக்கப்படுகின்றன என்பதை பார்ப்பார்கள். அந்த மனிதர்களின் வேலை மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறை கிராமத்திற்கு வந்து ஒரு சுற்றுப்பார்வையிடுவது மட்டும்தான். ஆனால் உண்மையான உழைப்பு விவசாயிகளுடையதுதான். அவர்கள் தங்கள் இரத்தத்தையும் வியர்வையையும் சிந்தி வயல்களில் பசுமையை உருவாக்குகிறார்கள், தானியங்களை விளைவிக்கிறார்கள் மற்றும் இரவும் பகலும் பாடுபட்டு அவர்களின் வயல்களை பாதுகாக்கிறார்கள். என் அப்பா ஒரு நேர்மையான மற்றும் விவேகமான மனிதர். கிராமம் முழுவதும் அவரை புகழ்ந்து பேசியது. கிராமத்தில் இருந்த ஒவ்வொரு பெண்ணும் என் தாய்தான். எங்கள் கிராமத்தில் நான் யாருடைய வீட்டிற்குச் சென்றாலும் அந்த பெண் என் தலையை வருடி என்னை மகளே என்று அழைப்பாள். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு என் அப்பா மட்டுமல்ல, கிராமம் முழுவதும் அன்பு செலுத்தியது. என் வாழ்க்கையில் எப்போதும் இதேபோல மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டுமென்று என் அப்பா எப்போதும் எனக்காக பிரார்த்தனை செய்வார். அவர் கூறுவார், மகளே, நான் உயிரோடு இருக்கும் வரை உன்னை நன்றாக பார்த்துக்கொள்கிறேன். நான் இல்லாதபோது உன்னை நீயே பார்த்துக்கொள்ள வேண்டும். நீ ஒருபோதும் யாருக்கும் முன்னால் குனியக்கூடாது. நீ ஒருபோதும் உடைந்து போகக்கூடாது. நீ ஒருபோதும் பலவீனமடையக்கூடாது. நான் என் அப்பாவிடம், நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்கும்போதெல்லாம் அவர் தன் கண்களில் கண்ணீருடன் கூறுவார், உடைந்து போன மனிதனையும் நிர்கதியான மனிதனையும் ஆதரவற்ற மனிதனையும் இந்த சமூகம் வாழவிடாது.
அத்தகைய மனிதர்களுக்கு எந்த மதிப்பும் இருப்பதில்லை. ஆனால் எந்த மனிதன் ஒரு வலுவான பாறையைப் போல நன்மைக்காக தீமையை எதிர்கொள்கிறானோ அவனுக்கு தீமை செய்ய நினைப்பவன் பலவீனமடைந்து விடுகிறான். எனக்கு என் அப்பாவின் வார்த்தைகள் மிகவும் பிடிக்கும். அவர் எப்போதும் எனக்கு நன்மையையும் நற்பண்புகளையும் பற்றியே கற்பித்தார். காலம் கடந்தது. நான் வளர்ந்து இளம்பெண்ணானேன். எனக்கு வரன்களும் விரைவில் வரத் தொடங்கின. ஆனால் என் அப்பா நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும், எனக்கு சிறிதளவும் துன்பம் வராத ஒரு குடும்பத்தில் எனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். மற்ற எல்லா தந்தையரைப் போலவே என் அப்பாவும் தன் மகளைப் பற்றி நன்மையாகவே சிந்தித்தார். ஆனால் எந்த தந்தையின் கையிலும் தன் மகளின் விதி இருப்பதில்லை. என் அப்பா எங்கள் கிராமத்திலேயே வசித்து வந்த அபூர்வாவிற்கு என்னை மணம் முடித்துக் கொடுத்தார். அவனுக்கு என்னை பிடித்திருந்தது. அதனால் அவன் தன் தந்தையிடம் என் வீட்டிற்கு பெண் கேட்டுச் செல்லுமாறு அவனே கூறினான். அபூர்வா தன் பெற்றோருக்கு ஒரே மகன். அவனுடைய தந்தை அவனின் மகிழ்ச்சிக்காக என்னை தன் வீட்டு மருமகளாக்கிக் கொள்ள சம்மதித்தார். அசல் உரையின் எந்தவொரு பகுதியும் சுருக்கப்படாமல் அல்லது விடுபடாமல் அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. என் அப்பாவும் இந்த வரனுக்கு சம்மதித்தார். ஏனென்றால் அபூர்வா நகரத்தில் வேலை செய்து வந்தான். நன்றாக சம்பாதித்தான். அவனுடைய வீடும் மிகவும் பெரியதாக இருந்தது. எங்கள் கிராமத்தில் நகரத்தில் வேலை செய்யும் பையனுக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டது. நான் என் அப்பாவை விட்டு பிரிய விரும்பவில்லை. எனக்கு எப்போதும் அவரை பற்றிய கவலை இருந்து கொண்டே இருந்தது. எனக்கு திருமணமாகிவிட்டால் அதற்குப் பிறகு அவர் என்ன செய்வார்? அவரை யார் பார்த்துக் கொள்வார்கள்? சுற்றியிருந்த அத்தைகளும் சித்திகளும் பெரியம்மாக்களும் சேர்ந்து, நாங்கள் உன் அப்பாவை பார்த்துக் கொள்கிறோம் என்று எனக்கு ஆறுதல் கூறுவார்கள். உன் அப்பா ஒரு நல்ல மனிதர், எப்படியும் அவர் தனியாகத்தானே இருக்கிறார். சுற்றியிருப்பவர்களில் யாராவது ஒருவர் அவருக்கு உணவு கொடுத்து விடுவார்கள். மகளே, நீ கவலைப்படாதே, திருமணத்திற்குப் பிறகு நீ எந்தக் கவலையுமின்றி உன் வாழ்க்கையை வாழலாம் என்பார்கள். என் பக்கத்து வீட்டு அத்தை ஒருவர் என்னிடம், நீ மட்டும் ஒருபோதும் உன் அப்பாவை மறந்துவிடாதே, திருமணத்திற்குப் பிறகு அவருடைய நலம் விசாரிப்பதற்காக வந்து போய்க் கொண்டிரு என்று கூறினார். நான் கூறினேன், ஆமாம் அத்தை, நான் என் அப்பாவை எப்படி மறக்க முடியும்? நான் கூறிய இந்த வார்த்தைகள் மிகவும் உறுதியானவையாக இருந்தன. திருமணத்திற்குப் பிறகு நான் என் அப்பாவை விட்டு பிரிக்கப்படுவேன் என்று எனக்கு தெரிந்திருக்கவில்லை. நான் எந்த வீட்டிற்குச் செல்லக் கனவு கண்டு கொண்டிருந்தேனோ அதே வீடு மிக விரைவில் எனக்கு நரகமாக மாறும் என்று எனக்கு தெரியாது. எனக்கு திருமணம் நடந்தது. நான் விடைபெற்றுச் செல்லும் இரவில் என் அப்பாவை கட்டியணைத்துக் கொண்டு கதறி அழுதேன். அன்றைய நாளில் எனக்கு என் அம்மாவின் நினைவும் மிகவும் அதிகமாக வந்தது. என் அம்மா உயிரோடு இருந்திருந்தால் என் அப்பாவை பிரிந்து செல்வதில் எனக்கு இவ்வளவு துக்கம் இருந்திருக்காது. இப்போது அவர் தனியாகிவிட்டார் என்று எனக்கு தோன்றியது. அப்பா மீண்டும் மீண்டும் எனக்கு ஆறுதல் கூறிக்கொண்டே இருந்தார். நீ உன் புகுந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இரு, என்னைப் பற்றி கவலைப்படாதே, என்னை பார்த்துக் கொள்ள இங்கே என் பக்கத்து வீட்டில் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று கூறினார். நான் மணப்பெண்ணாக மாறியிருந்தேன். என் பக்கத்து வீட்டுப் பெண்கள் ஒவ்வொருவரும் என்னை அலங்கரித்தார்கள். என் அம்மா இல்லை, ஆனாலும் அவர்கள் அனைவரும் என் அம்மாவைப் போல என்னைச் சுற்றியிருந்தார்கள். என் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய தேவையையும் அவர்கள் பூர்த்தி செய்தார்கள். என் கிராமத்து தோழிகளும் மிகவும் நல்லவர்களாக இருந்தார்கள். நான் மகிழ்ச்சியோடு என் புகுந்த வீட்டிற்கு வந்தேன். புகுந்த வீட்டிற்கு வந்த பிறகு சில நாட்களுக்கு எனக்கு அங்கிருந்த சூழல் மிகவும் பிடித்திருந்தது. அபூர்வாவும் என்னிடம் மிகவும் அன்பாக இருந்தார், மிகவும் நன்றாக நடந்து கொண்டார். அவருடன் என் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக கழிந்தது. என் மாமனாரும் ஒரு நல்ல மனிதராக இருந்தார். என் மாமியார் ஒருவர்தான் என்னிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை. அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க நான் என்ன செய்தாலும் அவர்களுக்கு என் எந்த வேலையும் பிடிப்பதில்லை. தற்போதைக்கு நான் இந்த விஷயங்களை கவனிப்பதை கைவிட்டு என் கணவருடன் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தேன். காலம் கடந்தது. என் திருமணமாகி 3 மாதங்கள் ஆகவிருந்த நிலையில் திடீரென்று என் தலைமேல் ஒரு பேரிடி விழுந்தது. நகரத்தில் வேலை செய்வதற்காக அதிகாலையிலேயே வீட்டை விட்டு வெளியே சென்ற என் கணவர் மாலையில் வீட்டிற்கு திரும்பவே இல்லை. எல்லோரையும் உலுக்கிப் போட்ட ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அபூர்வா அவர்களுக்கு விபத்து ஏற்பட்டுவிட்டது. நீங்கள் அனைவரும் சீக்கிரமாக நகரத்து மருத்துவமனைக்கு வாருங்கள். அவருடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது என்று ஒரு முகமறியாத மனிதர் போன் செய்து கூறினார். நானும் என் மாமியாரும் என் மாமனாரும் வேகமாக நகரத்து மருத்துவமனைக்கு புறப்பட்டோம். வழி நெடுகிலும் என் நிலைமை மோசமாக இருந்தது. என் கணவர் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் நாங்கள் அங்கு சேருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பே என் கணவர் மூச்சை நிறுத்தியிருந்தார். அவர் இறந்துவிட்டார். என் உலகமே அழிந்துவிட்டது போல் இருந்தது. என் மாமியார் கதறி அழுது கொண்டிருந்தார்.
மாமனாரும் தலையில் கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து என் ஒரே ஆதரவு இந்த உலகத்தை விட்டுப் போய்விட்டது என்று கூறிக்கொண்டிருந்தார். என் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிந்ததும் அவரும் அங்கே வந்துவிட்டார். எனக்கு திருமணமாகி எவ்வளவு காலம் ஆகியிருந்தது, அதற்குள் நான் விதவையாகிவிட்டேன். நான் மிகவும் அழுது கொண்டிருந்தேன். என் கணவரின் இறுதிச் சடங்குகள் முடிந்தன. சில நாட்களுக்குப் பிறகு அப்பா என் புகுந்த வீட்டிற்கு வந்து என் மாமனாரிடம், நான் என் மகளை என்னுடன் அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன். இனி அவள் இங்கே யார் ஆதரவில் இருப்பாள் என்று கேட்கத் தொடங்கினார். அப்போது என் மாமியாரிடையில் குறுக்கிட்டு, இவள் எங்கள் மகனின் விதவை மனைவி. இவள் எங்கள் வீட்டில்தான் இருப்பாள். நாங்கள் இவளை போகவிட மாட்டோம் என்று கூறினாள். என் மாமியார் முழுமையாக அபூர்வாவை நினைத்து அழுது கொண்டிருந்தார். எனக்கு என் கணவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் நினைவுக்கு வந்தது. இந்த 3 மாதங்களில் அவர் என்னிடம் பல வாக்குறுதிகளை அளித்திருந்தார். அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் என்னுடன் கழிக்க விரும்பினார். என்னை வெளியே அழைத்துச் செல்ல விரும்பினார். சில சமயங்களில், உனக்கு இந்த உலகத்தையே காட்ட வேண்டுமென்று எனக்கு தோன்றுகிறது என்று கூறுவார். அவருடைய வார்த்தைகள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தன. அவர் எனக்காக எதையும் செய்ய முடியாமல் காலத்திற்கு முன்பே இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிட்டார். ஒருவேளை அவருக்கும் எனக்குமான பந்தம் இவ்வளவுதான் போலிருக்கிறது. தன் மகனின் துக்கத்தில் சோர்ந்து போயிருந்த என் மாமியார் என் அப்பாவின் முன்னால் கைகளை கூப்பிக்கொண்டு, எங்கள் மகன்தான் போய்விட்டான். இப்போது எங்கள் மருமகளை உங்களுடன் அழைத்துச் செல்லாதீர்கள். நாங்கள் எப்படி வாழ்வோம் என்று அழுது புலம்பத் தொடங்கினாள். அவளுடைய கண்ணீர் உண்மையானது என்று அப்பா நினைத்தார். அதனால் அவர் என்னை அங்கேயே இருக்க அனுமதித்தார். மேலும் எப்போதாவது என் மகள் விரும்பினால் இந்த வீட்டை விட்டுவிட்டு மீண்டும் தன் பிறந்த வீட்டிற்கு வரலாம் என்றும் நினைத்துக் கொண்டார். அவர் என்னை என் புகுந்த வீட்டினரின் நம்பிக்கையில் விட்டுவிட்டுச் சென்றார். ஆனால் இந்த மனிதர்களின் கண்ணீருக்குப் பின்னால் கொடூர மிருகங்கள் மறைந்திருக்கின்றன என்ற உண்மை அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. நானும் என்னை என் கணவரின் விதவை மனைவி என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அசல் உரையின் எந்தவொரு பகுதியும் சுருக்கப்படாமல் அல்லது விடுபடாமல் அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நான் இந்த வீட்டின் ஒரே மருமகள். அதனால் என் மாமனாரும் மாமியாரும் என்னை அவர்களை விட்டு பிரிக்க விரும்பவில்லை. ஆனால் அவர்களின் உண்மையான நோக்கம் என்னவாக இருந்தது? இது என் அப்பா சென்றதற்குப் பிறகுதான் எனக்கு தெரியவந்தது. அதற்கு அடுத்த நாளிலிருந்தே என் மாமியார் வீட்டின் எல்லா வேலைகளையும் என் தலைமேல் சுமத்தினார். என் மாமனாரோ ஆரம்பத்திலிருந்தே எந்த வேலையும் செய்வதில்லை. வீட்டின் முழு சுமையையும் அபூர்வா ஒருவன்தான் தனியாக தாங்கிக் கொண்டிருந்தான். பொதுவாக நான் முன்பும் இந்த வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்துதான் வந்தேன். ஆனால் இப்போது என் மாமியார் என்னை சித்திரவதை செய்யத் தொடங்கினார். அவர் இரவும் பகலும் என்னை ஏளனம் செய்து பேசிக்கொண்டே இருந்தார். சில நேரங்களில் என் உடைகளைப் பற்றி பேசுவார். சில நேரங்களில் நான் நடக்கும் விதத்தைப் பற்றி பேசுவார். சில நேரங்களில், உன் கண்கள் நன்றாக இல்லை என்பார். சில நேரங்களில், நீதான் என் மகனை விழுங்கிவிட்டாய். நீ மட்டும் அவன் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தால் ஒருவேளை இன்று அவன் உயிரோடு இருந்திருப்பான் என்பார். அவர்கள் என்னை ஒரு இலவச வேலைக்காரியாக மாற்றிவிட்டார்கள். நான் நாள் முழுவதும் பைத்தியத்தைப் போல வீட்டு வேலைகளில் மூழ்கிக் கிடப்பேன். என் கணவர் இறந்ததிலிருந்து அவர்கள் நான் வாழ்வதையே நரகமாக்கிவிட்டார்கள். அவர், உன்னை இந்த வீட்டில் என்னால் சிறிதும் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை என்றுதான் கூறிக்கொண்டிருந்தார். அவர் என் அப்பாவிடமும் என்னை சந்திக்க விடவில்லை. மேலும், நீ இனி எங்களுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். உன்னால்தான் என் மகன் இந்த உலகத்தை விட்டுப் போய்விட்டான் என்றும் கூறுவார். நான் அழுது கொண்டே அவர்களின் ஒவ்வொரு கொடுமையையும் மௌனமாக சகித்துக் கொண்டிருந்தேன். நான் அப்படி என்னதான் செய்துவிட்டேன் மாமியா கன்ஃபிக்? உங்களுக்கு என்னை இவ்வளவு பிடிக்கவில்லை என்றால் என்னை என் அப்பாவிடமே அனுப்பிவிடுங்கள் என்று கூறினேன். அதற்கு அவர், இல்லை, நீ உன் அப்பாவிடம் போக மாட்டாய். நீ எங்கள் மகனின் விதவை. உன்னை என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்று கூறினார். பலமுறை என் அப்பா என்னை சந்திப்பதற்காக வீட்டிற்கு வந்திருந்தார். ஆனால் என் மாமனார் அவரை வீட்டிற்குள் நுழையவே விடவில்லை. ஒவ்வொரு முறையும், மருமகள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள், அவள் உங்களை சந்திக்க விரும்பவில்லை என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டார். எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு நான் இரவில் என் அறைக்குச் செல்லும்போது எனக்கு என் கணவரின் நினைவு மிகவும் அதிகமாக வரும். ஒருவேளை அவர் உயிரோடு இருந்திருந்தால் என்னோடு இதெல்லாம் நடந்திருக்காது என்று நான் நினைப்பேன். எனக்கும் இங்கிருக்கும் மரச்சாமான்களுக்கும் ஃபர்னிச்சர்களுக்கும் ஒரே மாதிரியான மதிப்புதான் இருந்தது. தேவைப்படும்போது பயன்படுத்திக் கொள்வார்கள், பிறகு அலட்சியப்படுத்தி விடுவார்கள். என் மாமியார் எனக்கு வயிறார உணவு கூடத் தருவதில்லை. இப்போது உனக்கு உணவளிக்க எங்கள் மகன் இந்த உலகத்தில் இல்லை. நாங்கள் எப்படி பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்று உனக்கு என்ன தெரியும் என்பார். இந்த வீட்டில் என் ஒவ்வொரு நாளும் இப்போது கடினமாகிக் கொண்டே சென்றது.
மறுபுறம் என் அப்பாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்திருந்தது. அவர் என்னை சந்திப்பதற்காக தவித்துக் கொண்டிருந்தார். எனக்கு இங்கே இதெல்லாம் நடக்கும் என்று நான் அறிந்திருக்கவில்லை. என் அப்பாவோ என்னை அவரோடு அழைத்துச் செல்லத்தான் விரும்பினார். ஆனால் இந்த மனிதர்களுக்கு என்னோடு இதையெல்லாம் செய்ய வேண்டியிருந்தது. அதனால்தான் அவர்கள் என்னை அவருடன் அனுப்பவில்லை. இந்த வீட்டில் ஒவ்வொரு நாள் கடக்கும் போதும் வரவிருக்கும் நாட்கள் எனக்கு எளிதானதாக இருக்காது என்ற உணர்வு எனக்குள் வரத் தொடங்கியது. அதன்பின் ஒரு நாள் என் அப்பா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லும் அந்த நேரமும் வந்தது. அன்று நான் மிகவும் அழுதேன். நான் சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்தபோது என் மாமியார் என் கையை பலமாக பிடித்துக்கொண்டு, "நட, உன் தகப்பன் இறந்துவிட்டான். போய் கடைசி முறையாக அவனுடைய முகத்தை பார்த்துக்கொள். உன்னை சந்திப்பதற்காக அவன் பலமுறை இங்கே வந்தான். நாங்கள்தான் அவனை உன்னை சந்திக்க விடவில்லை" என்று கூறினார். இதைக் கேட்டதும் எனக்கு பயங்கரமான அலறல் சத்தம் வந்துவிட்டது. நான் அப்பா அப்பா என்று கத்தத் தொடங்கினேன். என் மாமியார் என்னை அழைத்துச் சென்றார். அப்பாவின் இறுதிச் சடங்குகள் முடிந்தவுடனே என்னை வலுக்கட்டாயமாக தன் வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டார். நான் இன்னும் என் கணவரின் மரண அதிர்ச்சியிலிருந்தே வெளியே வராத நிலையில் எனக்கு மிகவும் பிடித்தமான என் அப்பாவும் என்னை இந்த உலகத்தில் தனியாக விட்டுவிட்டுச் சென்றுவிட்டார். என் வாழ்க்கை இனி நரகமாக மாறப்போகிறது என்று எனக்கு தோன்றியது. நான் என் அப்பாவின் மரணத்திற்காக கதறி அழுது கொண்டிருந்தேன். என் மாமியாரோ உள்ளுக்குள் மகிழ்ச்சியடைந்து கொண்டிருந்தார். உண்மையில் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். ஏனென்றால் இப்போது அவர்களின் வாழ்க்கை மாறப்போவதாக இருந்தது. அவர்களின் முகத்திற்கு பின்னால் இருந்த மகிழ்ச்சியை கண்டறியும் அளவுக்கு நான் புத்திசாலியாக இருக்கவில்லை. ஆனால் இன்று நான் என் கதையை கூறும்போது எனக்கு எல்லாம் புரிகிறது. என் அப்பா என் பிரிவின் துக்கத்திலேயே இறந்து போனார். அவருடைய நோய்களும் மிகவும் அதிகமாகிவிட்டன. தன் மகளை ஏன் தன்னிடம் சந்திக்க விடவில்லை என்ற உண்மை ஒருவேளை அவருக்கு தெரிந்திருக்கலாம். அவர் என்னை சந்திக்க மிகவும் முயற்சி செய்தார். ஆனால் என் மாமனார் ஒவ்வொரு முறையும் அவரிடம், "உங்கள் மகள் உங்களை சந்திக்க விரும்பவில்லை. அவள் இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள்" என்று பொய் கூறிவிட்டார். இந்த வார்த்தைகளைக் கேட்டுத்தான் என் அப்பா என் வீட்டு வாசலில் இருந்து என்னை சந்திக்காமலேயே திரும்பிச் சென்று கொண்டிருந்தார். எனக்கு இப்போது என் வாழ்க்கை இன்னும் அதிகமாக வறண்டு போனதாக தோன்றியது. காற்றும் இன்னும் அதிகமாக சோகமாக இருப்பது போல் இருந்தது. எனக்கு இப்போது எப்போதும் ஒரு விசித்திரமான பயம் இருந்து கொண்டே இருந்தது. இனி என்னோடு என்ன கெட்டது நடக்கப் போகிறதோ என்று நான் நினைத்து கொண்டிருப்பேன். என் மாமியாரின் சிந்தனை என் சிந்தனை முடிவடையும் இடத்திலிருந்துதான் தொடங்குகிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒரு நாள் மதிய நேரத்தில் நான் முற்றத்தில் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தேன். வெளியே வெயில் மிகவும் கொளுத்திக் கொண்டிருந்தது. பலமான கோடை வெப்பக்காற்று, காற்று வீசிக்கொண்டிருந்தது. திடீரென்று என் மாமியார் என்னை அழைத்தார். நான் வேகமாக அவரிடம் சென்றேன். அவர் ஒரு விசித்திரமான பார்வையில் என்னை உச்சி முதல் பாதம் வரை பார்த்துவிட்டு, "டீ போட்டு உள்ளே அறைக்கு கொண்டு வா" என்று கூறினார். அவருடைய குரலில் ஒரு விசித்திரமான கடுமை இருந்தது. அசல் உரையின் எந்தவொரு பகுதியும் சுருக்கப்படாமல் அல்லது விடுபடாமல் அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நான் மௌனமாக சமையலறைக்குச் சென்றேன். தட்டில் ட்ரேயில் டீயை வைத்துவிட்டு அறையை நோக்கி நடக்கத் தொடங்கினேன். நான் கதவைத் திறந்தவுடனேயே என் கால்கள் அங்கேயே உறைந்து நின்றுவிட்டன. உள்ளே ஒரு மனிதன் அமர்ந்திருந்தான். நான் வேகமாக என் முகத்தை முக்காடால் கூங்கட்டால் மூடிக்கொண்டேன். என் மாமியார் என்னிடம் சொல்லக்கூட இல்லை. உள்ளே ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறானே என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் இதயம் படபடவென்று வேகமாக அடிக்கத் தொடங்கியது. நான் வேகமாக என் பார்வைகளை கீழே தாழ்த்திக் கொண்டேன். அந்த மனிதனின் பார்வைகள் தொடர்ந்து என் மீதே இருந்தன. என் உடல் முழுவதும் பயத்தை பாய்ச்சிய பார்வைகள் அவை. நான் வேகமாக அந்த தட்டை மேஜை மீது வைத்துவிட்டு திரும்பி வந்துவிட்டேன். என் கைகள் நடுங்கின. அறையை விட்டு வெளியே வரும்போதும் அந்த மனிதன் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை என்னால் உணர முடிந்தது. நான் நேராக என் அறைக்கு வந்துவிட்டேன். ஆனால் என் இதயம் அமைதியிழந்து தவித்தது. ஒரு விசித்திரமான பயம் என் நெஞ்சுக்குள் இறங்கத் தொடங்கியது. ஏதோ மிகப்பெரியது நடக்கப் போவது போல தோன்றியது. சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் தண்ணீர் எடுப்பதற்காக வெளியே வந்தபோது என் மாமியார் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய குரல் மெதுவாக இருந்தது. ஆனாலும் அது என் காதுகளில் தெளிவாக விழுந்தது. "இல்லை இல்லை, 20 என்பது குறைவு. 25 அல்லது 30 கூட குறைவுதான்." என் இதயம் படபடவென்று வேகமாக அடிக்கத் தொடங்கியது. நான் அங்கேயே கதவின் பின்னால் மறைந்து நின்றுவிட்டேன். அவர் யாரிடம் பேசிக் கொண்டிருந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. எதனுடைய விலையை அவர் பேசி நிர்ணயித்துக் கொண்டிருந்தார் என்பதும் தெரியவில்லை. ஆனால் அவருடைய குரலைக் கேட்டதும் என் உடலில் ஒரு நடுக்கம், குளிர் ஓடியது. என் பெயரைத்தான் அங்கே உச்சரிப்பது போல இருந்தது. ஏதோ ஒரு வியாபாரம், சந்தேகம், பண்டமாற்று நடப்பது போல தோன்றியது.
என் மாமியாரின் முகத்தில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. அவர் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தார், மேலும் மீண்டும் மீண்டும் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருந்தார். நான் வேகமாக என் அறைக்கு வந்துவிட்டேன். அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. மீண்டும் மீண்டும் அந்த மனிதனின் நினைவே வந்து கொண்டிருந்தது. அவனுடைய பார்வைகள், என் மாமியார் போனில் பேசிய வார்த்தைகள் மற்றும் இதயத்தில் எழுந்த விசித்திரமான பயம் என எல்லாம் சேர்ந்து என்னைச் சுற்றி ஏதோ ஒரு வலை பின்னப்படுவது போலவும் நான் அதில் சிக்கப்போவது போலவும் தோன்றியது. ஆனால் அந்த நேரம் வரை என் மாமியார் என்ன செய்து முடித்திருந்தார் என்பது பற்றியோ, அடுத்த நாளே என் வாழ்க்கை முற்றிலும் மாறப்போகிறது என்பது பற்றியோ எனக்கு கொஞ்சமும் யோசனை இருக்கவில்லை. ஏனென்றால் அடுத்த நாள் அந்த மனிதன் மீண்டும் வந்திருந்தான். இந்த முறை அவன் முன்பை விட இன்னும் அதிக அலட்சியமான, நெஞ்செழுத்தமான தோரணையில் அமர்ந்திருந்தான். ஏதோ ஒரு பொருளை டெலிவரி எடுக்க வந்தவனைப் போல நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு சோபாவில் அமர்ந்திருந்தான். அவனுடைய முகத்தில் ஒரு விசித்திரமான கர்வம் இருந்தது. மின்விசிறி மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. வெயிலின் காரணமாக வீடு முழுவதும் ஒரு நெருப்பு உலை போல தகித்துக் கொண்டிருந்தது. நான் என் அறையில் இருந்தேன். அப்போது என் மாமியார் வேகமாக உள்ளே வந்தார். அவருடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருந்தது. கண்களில் அதே விஷம் நிறைந்திருந்தது. அவர் என் அருகில் வந்து என் கையை பலமாக பிடித்துக்கொண்டு, நட, இன்று நான் உன்னை விடைபெற்று அனுப்பப் போகிறேன் என்று கூறினார். நான் ஆச்சரியத்துடன் அவருடைய முகத்தை பார்க்கத் தொடங்கினேன். நான், மாமியா கன்ஃபிக், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் ஒரு விசித்திரமான சிரிப்பை சிரித்தார். அது என் உடலில் பயத்தை இறக்கியது. அவர் கூறினார், நான் உன்னை அந்த மனிதனின் கைகளில் விற்றுவிட்டேன். இனி அவன் உன்னை அழைத்துச் செல்வான். என் காதுகள் ஏதோ தவறாக கேட்டுவிட்டதோ என்று எனக்கு தோன்றியது. அவர் வேறு ஏதோ உலகத்தைப் பற்றி பேசுவது போல இருந்தது. அவர் எதையும் யோசிக்காமல் நேராக வந்து உன்னை விற்றுவிட்டேன் என்று கூறிவிட்டார். என் கைகள் குளிர்ந்து நடுங்கின. நான் நடுங்கும் குரலில், உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது மாமியா கன்ஃபிக்? நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று கூறினேன். நான் சத்தமாக கதறி அழத் தொடங்கினேன். அவர் கூறினார், நீ இப்போது எங்களுக்கு ஒரு சுமையாகத் தெரிகிறாய். எங்கள் மகன் இறந்த பிறகு எங்கள் வீட்டின் மகிழ்ச்சி அழிந்துவிட்டது. வருமானமும் நின்றுவிட்டது. உனக்கு எப்படியும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அதனால் உன்னை ஏதோ ஒன்று செய்ய வேண்டியதுதானே. நட, இந்த வீட்டை விட்டு வெளியேறு. இனி இங்கே உனக்கு எந்த வேலையும் இல்லை. என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் நடுங்கும் குரலில், மாமியா கான்ஃபிக், என் மீது இப்படிப்பட்ட கொடுமையை செய்யாதீர்கள் என்று கூறினேன். பிறகு நான் என் மாமனாரை பார்த்தேன். அவர் ஒருபுறம் மௌனமாக உட்கார்ந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். நான் அவருடைய கால்களில் போய் விழுந்தேன். மாமனா கான்ஃபிக், நீங்களாவது மாமியாருக்கு புரிய வையுங்கள். பாருங்கள் அவர் என்னோடு என்ன செய்யப் போகிறார் என்று. நான் அவருடைய கால்களை பிடித்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தபோது அவரும் என்னை ஒரு பலமான உதை உதைத்தார். நான் தரையில் போய் விழுந்தேன். அவர் கூறினார், உனக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் அது முற்றிலும் சரியானதுதான். நீ எங்கள் ஒரே மகனை விழுங்கிவிட்டாய். அவன் எங்கள் முதுமையின் ஆதரவாக இருந்தான். அவன் உயிரோடு இருந்திருந்தால் இந்த வீட்டில் உனக்கு ஏதேனும் மதிப்பு இருந்திருக்கும். ஆனால் இப்போது இந்த வீட்டில் உனக்கு எந்த மதிப்பும் இல்லை. உனக்கு நடப்பது முற்றிலும் சரியானதுதான். என் மாமன் ஆப்ஷனிலிருந்து நான் இப்படி ஒன்றை எதிர்பார்க்கவில்லை. என் கைகள் நடுங்கின. நான் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தேன். ஆனால் அவர்கள் இருவரின் முகத்திலும் சிறிதளவும் இரக்கம் இருக்கவில்லை. நான் போகவில்லை என்பதை என் மாமியார் கண்டபோது அவர் கதவைத் திறந்து அந்த மனிதனை உள்ளே அழைத்தார். அந்த மனிதன் கனத்த அடிகளுடன் உள்ளே வந்தான். அவனுடைய கண்களில் ஒரு விசித்திரமான கடுமை இருந்தது. ஒருவேளை அவனுக்கும் எல்லாமே தெரிந்திருக்கலாம். ஒருவேளை அவன் என்னை அழைத்துச் செல்வதற்காக மட்டுமே வந்திருக்கலாம். நான் பயந்து பின்வாங்கத் தொடங்கினேன். ஆனால் என் மாமியார் என் கையை பலமாக பிடித்துக் கொண்டார். பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து வலுக்கட்டாயமாக என் கைகளையும் கால்களையும் கட்டத் தொடங்கினார்கள். அசல் உரையின் எந்தவொரு பகுதியும் சுருக்கப்படாமல் அல்லது விடுபடாமல் அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நான் கத்திக் கொண்டிருந்தேன், அழுது கொண்டிருந்தேன், என்னை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர்கள் இருவரும் என்னை விட அதிக பலசாலியாக இருந்தார்கள். அவர்களுடன் சேர்ந்து என் மாமனாரும் அவர்களுக்கு உதவி கொண்டிருந்தார். என் மாமியாரின் கரகரப்பான குரல் என் காதில் விழுந்தது. ஏன் கத்துகிறாய்? நாங்கள் உன்னை எங்கே அனுப்புகிறோமோ அதுதான் உன்னுடைய உண்மையான இடம். அவர்கள் அந்த மனிதனிடம் கூறினார்கள், இவளை இங்கிருந்து அழைத்துச் செல். நான் தொடர்ந்து அவர்களிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தேன். மாமியா கான்ஃபிக், இறைவனுக்காக என்னோடு இப்படிச் செய்யாதீர்கள். உங்கள் மகனையாவது நினைத்துப் பாருங்கள். அவன் என் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தான். அவன் உயிரோடு இருந்திருந்தால் என்னை இப்படி எதற்கும் விட்டிருக்க மாட்டான். அவர் கூறினார், ஆமாம், நீ சொல்வது சரிதான்.
எங்கள் மகன் உயிரோடு இருந்திருந்தால் ஒருவேளை நாங்கள் உனக்கு இப்படிச் செய்திருக்க மாட்டோம். நான் கூறினேன், தயவு செய்து மாமியா கான்ஃபிக், என்னோடு இப்படிச் செய்யாதீர்கள். நான் எங்கும் போக மாட்டேன். நான் இங்கேயே இருந்து விடுகிறேன். நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சேவை செய்வேன். ஆனால் அவர்கள் என் பேச்சை சிறிதும் கேட்கவில்லை. அந்த மனிதன் என்னை வலுக்கட்டாயமாக தூக்கினான். என் கைகள் கட்டப்பட்டிருந்தன. தொடர்ந்து என் முகத்தில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. நான் கதவை நோக்கி பார்த்து கொண்டிருந்தேன். நான் மணப்பெண்ணாக வந்த வீடு இதுதான். என் மாமனாரும் மாமியாரும் கதவின் அருகில் நின்று சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் நிம்மதியாக உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு எனக்கான பெரிய விலை அவர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். அவர்கள் என்னை முழுதாக 50 இலட்சம் ரூபாய்க்கு விற்றிருந்தார்கள். அந்த மனிதன் என்னை காரின் முதல் இருக்கையில் பலமாகத் தள்ளினான். என் தலைக்கதவில் மோதியது. வலியின் ஒரு அலை என் உடல் முழுவதும் ஓடியது. கார் நகரத் தொடங்கியது. நான் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தேன். என் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்தன. காரின் கண்ணாடிகள் வழியாக கிராமம் பின்னோக்கி சென்று கொண்டிருந்தது. சாலைகள் மாறத் தொடங்கின. வெயில் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. காற்று நெருப்பை கக்குவது போல் இருந்தது. தூர தூரம் வரை தூசி பறந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு தெரியவில்லை, ஆனால் நாங்கள் நகரத்தை நோக்கிச் சென்று கொண்டிருக்கிறோம் என்பது பிறகுதான் தெரிந்தது. காரில் ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது. என்ஜினின் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. என் விம்மல்களுடன் அந்த மனிதனிடம், தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள், நான் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தேன் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தேன். ஆனால் அவன் என்னை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. நான் ஒரு மனிதனே இல்லை என்பது போல, விலைபேசி வாங்கப்பட்ட ஏதோ ஒரு பொருளைப் போலத்தான் அவன் என்னை நடத்தினான். நான் அழுது கொண்டே இருந்தேன். அவனுக்கு என் மீது எந்த உணர்வும் ஏற்படவில்லை. அதற்குப் பிறகு நான் இந்த அவப்பெயரெடுத்த தெருவிற்கும் பார்ப்பதற்கு ஒரு பெரிய பங்களாவைப் போல தெரிந்த இந்த வீட்டிற்குள்ளும் அழைத்துச் செல்லப்பட்டேன். கார் நின்ற உடனே என் இதயம் படபடவென்று வேகமாக அடிக்கத் தொடங்கியது. வெளியே இரவு பரவியிருந்தது. ஆனால் இந்த தெருவில் ஒரு விசித்திரமான கண்ணை பறிக்கும் வெளிச்சம் இருந்தது. சிவப்பு மற்றும் நீல நிற விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. எங்கிருந்தோ சிரிப்புச் சத்தமும் எங்கிருந்தோ சண்டைச் சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தது. சாலையோரம் நின்றிருந்த மனிதர்கள் அங்கு கடந்து செல்பவர்களை விசித்திரமான பார்வைகளால் பார்த்து கொண்டிருந்தார்கள். தீபு என் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக காரிலிருந்து இறக்கினான். என் கால்கள் தடுமாறின. வெயில் மிகவும் அதிகமாக இருந்ததால் மூச்சுவிடுவதே கடினமாக இருந்தது. காற்றில் ஒரு விசித்திரமான துர்நாற்றம் வீசியது. புகை, வியர்வை, மலிவான வாசனை திரவியங்கள், பெர்ஃப்யூம்கள் மற்றும் எல்லாவற்றினதும் கலவையான துர்நாற்றம். நான் நேராகப் பார்த்தேன். அது ஒரு மிகப்பெரிய வீடு. வெளியிலிருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பணக்காரனின் அரண்மனை போல தெரிந்தது. உயர்ந்த வாசல், பெரிய பெரிய ஜன்னல்கள், பால்கனியில் வண்ண வண்ண விளக்குகள். ஆனால் உள்ளிருக்கும் உண்மை அதன் வாசலிலிருந்தே உணர முடிந்தது. நான் உள்ளே நுழைந்த உடனே அங்கிருந்த சூழலை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இது ஒரு விபச்சார விடுதி, கோட்டா. அங்கு இருந்த பெண்கள், அவர்களை பெண்கள் என்று சொல்வது ஒருவேளை தவறாக இருக்கலாம். அவர்கள் வெறும் உடல்களாகத்தான் இருந்தார்கள், மனிதர்களாக இல்லை. இங்கே மக்கள் ஆன்மாவை விலைக்கு வாங்கவில்லை, வெறும் உடல்களை மட்டுமே வியாபாரம் செய்தார்கள். கூடம், ஹால் மிகவும் பெரியதாக இருந்தது. தரையில் தடிமனான கம்பளம், கார்பெட் விரிக்கப்பட்டிருந்தது. சுவர்களில் பெரிய பெரிய கண்ணாடிகள் மாட்டப்பட்டிருந்தன. சில இடங்களில் பெண்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள், சில இடங்களில் மனிதர்கள் புகையை இழுத்துக் கொண்டிருந்தார்கள். அறையிலிருந்து உரத்த பாடல்களின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. எங்கிருந்தோ ஒரு பெண்ணின் மெல்லிய அழுகை சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தது. அங்கு அமர்ந்திருந்த பெண்களின் முகத்தில் அவ்வளவு ஒப்பனை, மேக்கப் இருந்தது. அவர்களின் உண்மையான முகத்தை கண்டறிவது கடினமாக இருந்தது. யாரோ ஒருவர் உரக்கச் சிரித்துக் கொண்டிருந்தார், யாரோ ஒருவர் மௌனமாக உட்கார்ந்து கூரையை பார்த்து கொண்டிருந்தார், யாரோ ஒருவர் ஒரு மனிதனின் தோளில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். நான் ஏதோ வேறு உலகத்திற்கு வந்துவிட்டது போல் எனக்குத் தோன்றியது. மனிதர்கள் உயிரோடு இருந்தும் இறந்து போகும் ஒரு உலகம் அது. தீபு என்னை படிக்கட்டுகள் வழியாக மேலே அழைத்துச் சென்றான். அங்கே ஒரு நீண்ட வராந்தா இருந்தது. சுவர்களில் பொன்னிற திரைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. ஓர் அறையின் அருகில் சென்று அவன் கதவைத் திறந்து என்னை உள்ளே தள்ளினான். அறையில் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு சுமார் 50 வயது இருக்கும். கனத்த உடல், கைகளில் தங்க வளையல்கள், முகத்தில் அடர்ந்த ஒப்பனை மற்றும் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம். அவள் ஒரு பெரிய கட்டிலில் அமர்ந்து வெற்றிலைப்பாக்கு, பான் மென்று கொண்டிருந்தாள். தீபு கூறினான், ரசீலி பாய், சரக்கு, மால் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பெண் என்னை பார்த்தவுடனே அதிர்ச்சியடைந்தாள். அவளுடைய கண்கள் விரிந்தன.
அவள் வேகமாகத் தன் இடத்திலிருந்து எழுந்து என் அருகில் வந்து கூறத் தொடங்கினாள். நீயும் பைத்தியமா என்ன? என்னத்தை தூக்கிக் கொண்டு வருகிறாய்? இதோ பார், இந்த ஏழை பெண்ணை என்ன பாடு படுத்தி வைத்திருக்கிறாயென்று. ஏய், யாராவது சீக்கிரம் தண்ணீர் கொண்டு வாருங்கள். அசல் உரையின் எந்தவொரு பகுதியும் சுருக்கப்படாமல் அல்லது விடுபடாமல் அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவளுடைய குரலை கேட்டவுடனேயே ஒரு பெண் வேகமாக தண்ணீர் கொண்டு வந்தாள். நான் நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் தொண்டை வறண்டு போயிருந்தது. ரசீலிபாய் அவளாகவே என் கையில் தண்ணீர் கிளாஸை கொடுத்தாள். மிகவும் சிரமப்பட்டு சில மடக்குகள் தண்ணீர் குடித்த பிறகுதான் எனக்கு உயிர் வந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவள் என்னை ஒரு விசித்திரமான பார்வையில் பார்த்து கொண்டிருந்தாள், ஏதோ ஒரு விலையுயர்ந்த பொருளை பார்ப்பது போல. பிறகு அவள் தீபுவை பார்த்து, சரக்கு, மால், நீ மிகவும் நன்றாகத்தான் கொண்டு வந்திருக்கிறாய். ஆனால் உனக்கு நாகரிகம் இல்லை. இதன் மீது ஏதேனும் ஒரு சிறிய வடு, தழும்பு விழுந்திருந்தால் கூட பிறகு இது எதற்கும் பயன்படாமல் போயிருக்கும் என்று கூறினாள். அவளுடைய வார்த்தைகளைக் கேட்டதும் என் இதயம் பதறத் தொடங்கியது. அவர்கள் என்னைப் பற்றி ஒரு மனிதனாக இல்லாமல் ஏதோ விலை பேசப்படும் ஒரு மிருகத்தைப் போல பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் அழுது கொண்டே, என்னைப் போக விடுங்கள், எனக்கு இங்கே என்ன வேலை என்று கூறினேன். அந்த பெண் சிரிக்கத் தொடங்கினாள். அவளுடைய சிரிப்பு மிகவும் பயங்கரமாக இருந்தது. அவள் கூறினாள், ஏன்? உனக்குத்தான் இங்கே வேலை இருக்கிறது, வேறு யாருக்கு வேலை இருக்கிறது? தீபு கூறினான், பாய், இவள் ரொம்ப நாடகம் ஆடுகிறாள். அவள் என் தாடையை பிடித்துக்கொண்டு, நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. உன் முகம் மிகவும் அழகாக இருக்கிறது. உன் முகத்தை பயன்படுத்திக்கொள். நான் உன் விதியை மாற்றி அமைப்பேன் என்று கூறினாள். பிறகு அவள் சத்தமாக சிரித்தாள். அவளுடைய சிரிப்பில் மகிழ்ச்சி இல்லை, வெறும் சுயநலம் மட்டுமே இருந்தது. அவள் தீபுவிடம், பார், சரக்கு புதியதாகவும் நற்பதமானதாகவும் இருக்கிறது. இதை எல்லாரிடமிருந்தும் மறைத்து ஓர் அறையில் பூட்டி வை. அந்த பெரிய சேத் வருவாரல்லவா, அவர் முன்னால் இவளை நிறுத்த வேண்டும். அவர்தான் இதற்கு சரியான விலையை வைப்பார் என்று கூறினாள். இதை கேட்டதும் என் கால்களில் இருந்த உயிர் போய்விட்டது. நான் வேகமாக அவளுடைய கால்களை பிடித்துக்கொண்டேன். நான் அங்கேயே அழுதுகொண்டே, தயவுசெய்து என்னை விட்டுவிடுங்கள். எனக்கு இங்கே யாரும் இல்லை. நான் உங்கள் கால்களை பிடித்துக்கொள்கிறேன் என்று கூறத் தொடங்கினேன். நான் தீபுவிடமும், அண்ணா, தயவுசெய்து என்னை விட்டுவிடுங்கள். நான் உங்களுக்கு ஒருபோதும் சாபம் கொடுக்க மாட்டேன். என்னை மீண்டும் போக விடுங்கள் என்று கூறினேன். ஆனால் யாருடைய முகத்திலும் இரக்கம் வரவில்லை. அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு சாதாரண விஷயம் நடப்பது போலவும், தினமும் பெண்கள் இந்த தெருவிற்கு இப்படித்தான் கொண்டுவரப்படுகிறார்கள் என்பது போலவும் நின்றிருந்தார்கள். ரசீலிபாய் கையை அசைத்து, இவளை அழைத்துச் செல்லுங்கள், மிகவும் அழுகிறாள் என்று கூறினாள். தீபு என் கையை பலமாக பிடித்து என்னை வராந்தா வழியாக இழுத்துச் சென்றான். நான் தொடர்ந்து அழுதுகொண்டே இருந்தேன். அங்கே நின்றிருந்த மற்ற பெண்கள் மௌனமாக என்னை நோக்கிக் கொண்டிருந்தார்கள். சிலருடைய கண்களில் வருத்தம் இருந்தது, சிலருடைய கண்களில் பயம் இருந்தது, இன்னும் சிலர் தங்கள் முகங்கள் முற்றிலும் ஆதரவற்றதாக மாறிய நிலையில் இருந்தார்கள். ஒருவேளை அவர்களும் என்னைப்போல என்றோ ஒரு நாள் இங்கே கொண்டுவரப்பட்டிருக்கலாம். தீபு என்னை ஒரு சிறிய அறைக்குள் அழைத்துச் சென்றான். உள்ளே ஒரு கட்டில் மட்டுமே இருந்தது. ஒரு பழைய மின்விசிறி மற்றும் மூலையில் ஒரு கழிவறை, பாத்ரூம் இருந்தது. அவன் என்னை உள்ளே தள்ளினான். பிறகு வெளியிலிருந்து கதவை பூட்டினான். நான் கதவை நோக்கி ஓடிச் சென்று பலமாக தட்டத் தொடங்கினேன். என்னை வெளியே விடுங்கள், தயவு செய்து என்னை போக விடுங்கள். ஆனால் வெளியிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு ஒரு பெண் உணவையும் தண்ணீரையும் வைத்துவிட்டுச் சென்றாள். அவள் மௌனமாக இருந்தாள். அவள் என்னை ஒருவித வருத்தத்துடன் பார்த்தாள், ஆனால் எதுவும் பேசவில்லை. நான் அறை முழுவதையும் உன்னிப்பாக கவனித்தேன். ஜன்னலில் தடிமனான இரும்பு கம்பிகள் பொருத்தப்பட்டிருந்தன. கதவு வெளியிலிருந்து பூட்டப்பட்டிருந்தது. சுவர்கள் வெறுமையாக இருந்தன. அங்கிருந்து தப்பிச் செல்ல எந்த வழியும் இல்லை. ஆனாலும் நான் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. நான் கட்டிலை நகர்த்தினேன். ஜன்னலை பலமாக உலுக்கினேன். கழிவறைக்குள் சென்று ஏதேனும் வழி இருக்கிறதா என்று பார்த்தேன். ஆனால் எல்லா பக்கமும் தடைகள் மட்டுமே இருந்தன. நான் சோர்ந்து போய் தரையில் அமர்ந்தேன். என் கைகள் நடுங்கின. கண்கள் வீங்கியிருந்தன. நான் கதறி அழத் தொடங்கினேன். அன்று இரவுதான் எனக்கு முதன்முறையாக தோன்றியது, ஒருவேளை என் விதி முடிந்துவிட்டது என்று. 2 நாட்கள் நான் அந்த அறையிலேயே அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். காலம் அப்படியே உறைந்து நின்றது போல இருந்தது. பகல் எது இரவு எது என்று தெரியவில்லை. வெறும் சுவர்களும் என் அழுகையும் மட்டும்தான் இருந்தன. அறை எப்போதும் பூட்டியே இருந்தது. வெளியிலிருந்து தாழ்பாள் போடப்பட்டிருந்தது.
சில நேரங்களில் யாரோ நடக்கும் சத்தமோ அல்லது வராந்தாவில் பெண்கள் சிரிக்கும் சத்தமோ மட்டுமே கேட்கும். இரவு நேரத்தில் பாடல்களின் சத்தமும் ஆண்களின் சிரிப்புச் சத்தமும் இன்னும் தெளிவாக கேட்கும். சில நேரங்களில் ஏதேனும் ஒரு பெண் சத்தமாக சிரிப்பாள், அடுத்த கணமே யாரோ அழும் சத்தம் கேட்கத் தொடங்கும். நான் எப்போதும் என் கணவரையும் அப்பாவையும் நினைத்து அழுது கொண்டே இருந்தேன். எனக்கு என் மாமனார் மாமியாரின் நினைவு வரும்போதெல்லாம் என் இதயத்தில் வெறுப்பு நிறைந்தது. இந்த 2 நாட்களில் நான் நிம்மதியாக கண்களை மூடியதே இல்லை. எப்போது கண் அயர்ந்தாலும் பயங்கரமான கனவுகள் வரத் தொடங்கும். யாரோ கதவை திறந்து உள்ளே வருவது போல் தோன்றும். முதல் நாள் ஒரு பெண் உணவு கொண்டு வந்தபோது நான் தட்டை தூரத் தள்ளிவிட்டேன். நான் பட்டினியாலேயே இறந்து போக வேண்டும், ஆனால் இங்கே இருக்கக்கூடாது என்று என் இதயம் விரும்பியது. சிறிது நேரத்திற்குப் பிறகு ரசீலிபாய் அவளாகவே அறைக்குள் வந்தாள். அவளுடைய கையில் வெற்றிலை பாக்கு இருந்தது, முகத்தில் கோபம் இருந்தது. அவள் கூறினாள், என்ன இது நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாய்? நான் மௌனமாக இருந்தேன். அவள் தட்டை எடுத்து என் முன்னால் வைத்தாள். அவள் உணவை சாப்பிடு என்று கூறினாள். நான் அழுது கொண்டே எனக்கு சாப்பிட வேண்டாம் என்று கூறினேன். அவள் உடனடியாக கடுமையான குரலில், நீ உணவை சாப்பிடவில்லை என்றால் உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும் என்று கூறினாள். எனக்கு அவளுடைய வார்த்தைகளின் அர்த்தம் புரியவில்லை. நான் ஆச்சரியத்துடன் அவளுடைய முகத்தை பார்த்தேன். அவள் தொடர்ந்து ஒரே விஷயத்தைத்தான் திரும்பத் திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தாள். உடல்நிலை சரியில்லாமல் போனால் பிரச்சனை ஏற்படும். இன்னும் குப்தா சேத் உன்னை பார்க்கவே இல்லையே என்று. அசல் உரையின் எந்தவொரு பகுதியும் சுருக்கப்படாமல் அல்லது விடுபடாமல் அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பிறகு அவள் வெளியே சென்றுவிட்டாள். நான் அங்கேயே அமர்ந்து குப்தா சேத் என்றால் யார் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அதற்குப் பிறகு இங்கே இருக்கிற எல்லாரும் அவனுடைய பெயரைத்தான் உச்சரிக்கிறார்கள் என்பதை நான் உணர்ந்தேன். சில நேரங்களில் ஏதேனும் ஒரு பெண் குப்தா சேத் வரப்போகிறார் என்பாள். சில நேரங்களில் தீபு சிரித்துக்கொண்டே இனிமேல் விதி திறக்கப் போகிறது பார் என்பான். சில நேரங்களில் ரசீலிபாய் யாரிடமாவது போனில் இந்த முறை எப்படிப்பட்ட சரக்கு மால் வந்திருக்கிறது என்றால் குப்தா சேத்தும் கூட மகிழ்ச்சியடைந்து விடுவார் என்று கூறுவாள். அவர்களின் பேச்சு எனக்கு மிகவும் அசிங்கமாகத் தோன்றும். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு விசித்திரமான சைகை இருக்கும். மனிதர்களைப் பற்றி பேசாமல் ஏதோ பொருட்களைப் பற்றி பேசுவது போல. அவன்தான் விதியை தீர்மானிப்பான் என்று அவள் கூறுவாள். அவன்தான் கணக்கைத் அக்கவுண்ட் தொடங்குவான் என்று யாரோ ஒருவர் கூறுவார். முதலில் எனக்கு அக்கவுண்ட் தொடங்குவது என்றால் என்ன என்ற அர்த்தமே புரியவில்லை. பிறகு மெல்ல மெல்ல அவர்களின் பேச்சின் அர்த்தம் புரியத் தொடங்கியதும் என் ஆன்மாவே நடுங்கத் தொடங்கியது. நான் இதையெல்லாம் கேட்கும்போதெல்லாம் என் உடல் முழுவதும் பயம் நிறைந்துவிடும். நான் ஏதோ ஒரு சந்தையில் சந்தேகம் வியாபாரத் தளம் நிற்பது போல் எனக்குத் தோன்றும். அங்கே ஒவ்வொரு பொருளுக்கும் விலை பேசப்படும். இப்போது என்னுடைய முறை வந்திருந்தது. மறுநாள் மாலை நேரத்தில் வெளியே ஒரே சத்தமாக இருந்தது. ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சி மெஹ்பில் நடந்து கொண்டிருந்தது. இசையின் சத்தம் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. நான் கதவின் அருகில் சென்று காது கொடுத்து கேட்கத் தொடங்கினேன். ஒரு மனிதன் சத்தமாக சிரித்துக் கொண்டிருந்தான். ஒரு பெண்ணின் குரல் கேட்டது, ரசீலிபாய், இன்று பெரிய செலவு இருக்கும் போலிருக்கிறது. பிறகு யாரோ ஒருவர் குப்தா சேத் வருகிறார் அல்லவா என்று கூறினார். இதற்குப் பிறகு எல்லாரும் சிரிக்கத் தொடங்கினார்கள். நான் வேகமாக பின்வாங்கினேன். என் கைகள் குளிர்ந்து நடுங்கத் தொடங்கின. நான் அறையின் ஒவ்வொரு மூலையையும் மீண்டும் மீண்டும் பார்த்தேன். ஒருவேளை எனக்கு ஏதேனும் வழி கிடைக்கலாம், ஒருவேளை ஏதேனும் ஜன்னல் திறக்கலாம், ஒருவேளை சுவரில் ஏதேனும் ஓட்டை விழலாம் என்று. ஆனால் எதுவும் இருக்கவில்லை. பூட்டப்பட்ட கதவு, தடிமனான சுவர் மற்றும் மேலே சுற்றிக் கொண்டிருக்கும் மின்விசிறி மட்டுமே இருந்தன. அது ஒவ்வொரு முறையும் ஒருவித கீச்சு கீச்சென்ற எரிச்சலூட்டும் சத்தத்தை எழுப்பிக் கொண்டிருந்தது. நான் ஒருமுறை ஜன்னலின் இரும்புச் கம்பிகளை பலமாக பிடித்து உலுக்க முயன்றேன். என் கைகளில் காயம் ஏற்பட்டது, ஆனால் கம்பிகள் அசையவே இல்லை. நான் தரையில் அமர்ந்து கதறி அழத் தொடங்கினேன். பிறகு திடீரென்று என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. நான் இங்கிருந்து தப்பித்து ஓடினால் கூட எங்கே போவேன்? எனக்கு என்று சொந்தமாக யார் இருக்கிறார்கள்? அப்பா இறந்து விட்டார். மாமனாரும் மாமியாரும் என்னை விற்றுவிட்டார்கள். வீடு இப்போது என்னுடையதாக இல்லை. இந்த உலகத்தில் நான் யாரிடம் செல்ல முடியும் என்று சொல்வதற்கு எனக்கு என்று யாரும் இல்லை. இதை நினைத்ததும் என் இதயம் இன்னும் அதிகமாக மூழ்கிப்போனது. நான் முதன்முறையாக என்னை முற்றிலும் தனியாக உணர்ந்தேன். இந்த முழு உலகத்திலும் எனக்கென்று எந்த இடமும் மிஞ்சவில்லை என்பது போல தோன்றியது. இரவில் ஒரு பெண் மீண்டும் உணவு கொண்டு வந்தாள். அவளுடைய வயது தோராயமாக என்னைவிட அதிகமாக இருக்கவில்லை. அவள் மௌனமாக தட்டை வைத்துவிட்டுச் செல்லத் தொடங்கினாள். நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, இந்த குப்தா சேத் யார் என்று கேட்டேன். அவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள்.
பிறகு அவள் ஒரு விசித்திரமான பார்வையில் என்னை பார்த்தாள். மெதுவாக கூறினாள், இங்கே எந்த நாளில் அவனுடைய பெயர் கேட்கத் தொடங்குகிறதோ அன்று விதி மிகவும் மோசமாகப் போகிறது என்று புரிந்துகொள். இவ்வளவு மட்டும் கூறிவிட்டு அவள் வேகமாக சென்றுவிட்டாள். என் உடலில் ஒரு நடுக்கம் ஓடியது. நான் இரவு முழுவதும் விழித்திருந்தேன். கதவையே பார்த்து கொண்டிருந்தேன். சேத் குப்தா என்பவன் இங்கே ஒருபோதும் வரக்கூடாது என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் 2 நாட்களாக எந்த நாளை நினைத்து பயந்து கொண்டிருந்தேனோ அந்த நாள் வந்தேவிட்டது. மாலை நேரத்தில் திடீரென்று விபச்சார விடுதி கோட்டா முழுவதும் ஒரு விசித்திரமான பரபரப்பு தொடங்கியது. கீழே இருந்து பெண்களின் குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. யாரோ திரைகளை சரிசெய்து கொண்டிருந்தார்கள், யாரோ அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு வெளியிலிருந்து யாரோ சேத் குப்தா வந்துவிட்டார் என்று கூறும் சத்தம் எனக்கு கேட்டது. இதை கேட்டவுடனேயே என் இதயம் நின்றுவிட்டது போல் இருந்தது. நான் கட்டிலின் மூலையில் அமர்ந்து நடுங்கத் தொடங்கினேன். கைகளில் வியர்வை வழிந்தது. என் உடலிலிருந்து இரத்தம் முழுவதும் வடிந்துவிட்டது போல் இருந்தது. வெளியிலிருந்து ரசீலிப்பாயின் குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. அறையை சுத்தமாகத் தயார் செய்யுங்கள். சீக்கிரம் எல்லா பொருட்களும் சரியாக இருக்க வேண்டும். பிறகு சில பெண்கள் சிரிக்கத் தொடங்கினார்கள். எனக்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது. நான் மீண்டும் மீண்டும் கதவை நோக்கி பார்த்து கொண்டிருந்தேன். சுவரை உடைத்துக்கொண்டு ஓடிவிடலாம் என்று இதயம் விரும்பியது. அங்கிருந்து தப்பிச் செல்ல எந்த வழியுமே இல்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு கதவு திறந்தது. ஒரு பெண் உள்ளே வந்தாள். அவளுடைய கைகளில் ஆடைகள் இருந்தன. மிகவும் கனமான ஆடைகள். சிவப்பு நிற லெஹங்கா இருந்தது. துப்பட்டா, வளையல்கள், கொலுசு, ஒப்பனைக்கான மேக்கப், எல்லா பொருட்களும் இருந்தன. இதையெல்லாம் பார்த்ததும் நான் அதிர்ச்சியடைந்தேன். என்னை ஒரு மணப்பெண்ணாக மாற்றப்போவது போல் இருந்தது. ஆனால் இது எந்த ஒரு மகிழ்ச்சியான மணப்பெண்ணும் இல்லை. இது ஏதோ ஒரு சந்தையில் அலங்கரித்து வைக்கப்படும் ஒரு பொருளைப் போல இருந்தது. அந்த பெண் மௌனமாக பொருட்களை மேஜை மீது வைக்கத் தொடங்கினாள். அவளுடைய கண்களில் ஒரு விசித்திரமான துக்கம் இருந்தது. ஒருவேளை அவள் என் மீது பரிதாபப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் அவளருகில் சென்று அவளுடைய கைகளை பிடித்துக் கொண்டேன். நான் அழுது கொண்டே, தயவு செய்து எனக்கு உதவி செய். என்னை இங்கிருந்து வெளியேற்றிவிடு. நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. இன்றைய நாள் என் வாழ்க்கையின் மிக மோசமான நாளாக மாறிவிடும். எனக்கு என்ன ஆகும் என்று கூறினேன். அவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு அவள் மெதுவாக என் கைகளை விடுவித்து தாழ்ந்த குரலில் கூறினாள், நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. நாங்கள் மிகவும் ஆசாரவற்றவர்கள், மறுக்கப்பட்டவர்கள், மதியிழந்தவர்கள். நீ எங்களை இன்னும் வற்புறுத்தாதே. உனக்காக என்னால் எதுவும் செய்ய முடியாது. என்னுடைய வேலை எதுவோ அதை என்னை செய்யவிடு. இல்லையென்றால் உனக்கும் ஆபத்து, என்னோடும் சேர்த்து. அவளுடைய குரலில் பயம் இருந்தது. அவளும் ஒரு கைதியைப் போலத்தான் இருந்தாள். அவள் மெதுவாக என்னை அலங்கரிக்கத் தொடங்கினாள். என் தலைமுடியை சீவத் தொடங்கினாள். அசல் உரையின் எந்தவொரு பகுதியும் சுருக்கப்படாமல் அல்லது விடுபடாமல் அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. என் முகத்தில் ஒப்பனை, மேக்கப் செய்யத் தொடங்கினாள். நான் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தேன். கண்ணீரின் காரணமாக ஒப்பனை கலைந்து கொண்டே இருந்தது. அவள் மீண்டும் மீண்டும் என் கண்ணீரை துடைத்துவிட்டு பிறகு ஒப்பனையைச் சரிசெய்தாள். நான் அவளை உற்று பார்த்தேன். அவளுடைய வயதும் அதிகமாக இருக்கவில்லை. தோராயமாக 20 அல்லது 21 வயது இருக்கும். ஆனால் அவளுடைய கண்கள் மிகவும் வயதானது போல காணப்பட்டன. அவளுடைய வயதை தாண்டிய துக்கங்களை அவள் பார்த்துவிட்டது போல இருந்தது. நான் மெதுவாக கேட்டேன், உனக்கும் இப்படித்தான் நடந்ததா? அதற்கு பிறகு அவள் ஒரு கணம் அப்படியே நின்றுவிட்டாள். பிறகு அவள் மெதுவாக ஆமாம் என்று ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கூறினாள். ஆனால் அந்த வார்த்தையில் எவ்வளவு வலி இருந்தது என்றால் என் இதயமே சோர்ந்துவிட்டது. நான் மௌனமாகிவிட்டேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் மீண்டும், குப்தா சேத் எப்படிப்பட்ட மனிதர் என்று கேட்டேன். அவள் கண்ணாடியில் என்னை பார்த்தாள். பிறகு மெதுவாக கூறினாள், இங்கே யாருமே நல்ல மனிதர்கள் இல்லை. ஆனால் அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று நீ என்னிடம் கேட்டால் கெட்டவர்களில் அவர் நல்லவர். நான் ஆச்சரியத்துடன், என்ன சொல்கிறாய் என்று கேட்டேன். அவள் கசப்புடன் கூறினாள், ஆமாம், அவர் அவ்வளவு மோசமான மனிதர் இல்லை. வயதாகிவிட்டது. இளமைக்காலம் முதல் இதுவரை உள்ள எல்லா நேரத்தையும் அவர் இங்கேயே கழித்திருக்கிறார். ஆனால் அவர் ஒருபோதும் யாரையும் கைநீட்டித் தொட்டதில்லை. ஒருபோதும் யாருடனும் தவறாக நடந்து கொண்டதில்லை. எனக்கு அவளுடைய வார்த்தைகளின் அர்த்தம் புரியவில்லை. நான் வேகமாக தவறாக நடப்பது என்றால் என்ன என்று கேட்டேன். இந்த முறை அவள் மௌனமாகிவிட்டாள். அவளுடைய முகத்தில் ஒரு விசித்திரமான நிழல் படிந்திருந்தது. இங்கே எல்லா பக்கமும் கொடூர மிருகங்கள் இருக்கின்றன. ஆனால் எல்லாருமே கொடூர மிருகங்கள் இல்லை.
அவள் மௌனமாக என்னை அலங்கரித்துக் கொண்டே இருந்தாள். என் கைகளில் வளையல்களை அணிவித்தாள். துப்பட்டாவை என் தலையில் வைத்தாள். பிறகு என்னை நிலை கண்ணாடியின் முன்னால் நிற்க வைத்தாள். நான் என்னை பார்த்தபோது என் கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் வழிந்தது. நான் மணப்பெண்ணைப் போல காட்சியளித்தேன். ஆனால் என் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. பயம் மட்டுமே இருந்தது. ஒருவேளை மரணத்தை விடவும் பெரியதாக இருக்கும் ஒரு பயம் அது. நான் உள்ளே நின்றபடி நடுங்கிக் கொண்டிருந்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த பெண் என் அருகில் வந்து மெதுவாக கூறினாள், முடிந்தால் மௌனமாக இரு. இங்கே கத்தி ஆக்ரோஷம் செய்பவர்களின் குரலை யாரும் கேட்பதில்லை. இவ்வளவு கூறிவிட்டு அவள் கதவை நோக்கி நடந்தாள். நான் வேகமாக அவளுக்குப் பின்னால் சென்று கடைசி முறையாக தயவுசெய்து என்னை இங்கிருந்து வெளியேற்றிவிடு என்று கூறினேன். அவள் நின்றாள். அவளுடைய கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. ஆனால் பிறகு அவள் தன் பார்வைகளைத் தாழ்த்திக் கொண்டு, என்னிடம் வழி இருந்திருந்தால் நான் எப்போதோ இங்கிருந்து தப்பித்து ஓடியிருப்பேன் என்று கூறினாள். இவ்வளவு மட்டும் கூறிவிட்டு அவள் வெளியே சென்றுவிட்டாள். கதவு மீண்டும் பூட்டப்பட்டது. இப்போது நான் ஒரு வேறு அறைக்குள் தனியாக அமர்ந்திருந்தேன். இந்த அறை இதற்கு முந்தைய அறையை விட மிகவும் அழகாக இருந்தது. அறையின் மூலையில் நறுமணம் வீசும் மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. கட்டிலில் சிவப்பு நிற படுக்கை விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது. கூரையில் ஒரு பெரிய ஊஞ்சல் விளக்கு, ஜுமுர சாண்ட்லியர் தொங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த அழகிற்குள் ஒரு விசித்திரமான பயம் மறைந்திருந்தது. நான் கதவை நோக்கி ஓடினேன். ஆனால் அது வெளியிலிருந்து பூட்டப்பட்டிருந்தது. நான் ஜன்னலைப் பார்த்தேன். அங்கேயும் தடிமனான இரும்பு வலை பொருத்தப்பட்டிருந்தது. இங்கிருந்தும் வெளியே செல்ல எந்த வழியும் இல்லை. நான் மெதுவாக தரையில் அமர்ந்தேன். என் இதயம் படபடவென்று வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது. என் வாழ்க்கை இப்போது என்றென்றைக்குமாக மாறப்போகிறது என்பதை என்னால் உணர முடிந்தது. நான் மணப்பெண்ணாக அலங்கரிக்கப்பட்டு உட்கார வைக்கப்பட்டிருந்தேன். ஆனால் என் இதயம் நெஞ்சை விட்டு வெளியே வந்துவிடும் போல இருந்தது. அறையில் மங்கலான வெளிச்சம் இருந்தது. நறுமண மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. அவற்றின் நறுமணத்தால் என் மூளை ஒரு விசித்திரமான பாரத்தை உணர்ந்தது. நான் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து தொடர்ந்து என் கைகளை பிசைந்து கொண்டிருந்தேன். என் இதயம் எவ்வளவு வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது என்றால் அது இப்போதே வெளியே வந்துவிடும் என்று எனக்கு தோன்றியது. பிறகு திடீரென்று கதவு திறந்தது. என் உடல் முழுவதும் நடுங்கியது. குப்தா சேத் உள்ளே நுழைந்தார். நான் பயந்து கொண்டே முதன்முறையாக அவரை உற்றுப் பார்த்தேன். அவருக்கு சுமார் 45 வயது இருக்கும். அவர் உயரமானவராக இருந்தார். அவர் சுத்தமான உடைகளை அணிந்திருந்தார். அவருடைய கண்கள் இந்த விபச்சார விடுதியில் கோட்டாவில் நான் பார்த்த மற்ற ஆண்களைப் போல இல்லை. அவற்றில் காமவெறியை விட சோர்வுதான் அதிகமாக இருந்தது. அவர் மெதுவாக நடந்து வந்து என் முன்னால் நின்றார். என் கைகளும் கால்களும் குளிர்ந்து போயிருந்தன. அவர் சில கணங்கள் மௌனமாக என்னை பார்த்தார். பிறகு மெதுவாக தன் கையை நீட்டி என் முக்காட்டை எடுத்தார். நான் பயத்தால் நடுங்கினேன். ஆனால் அவருடைய பார்வைகள் என் முகத்தில் விழுந்தவுடனே அவர் திடீரென்று வேதனையோடு உறைந்து நின்றார். அவருடைய கண்கள் விரிந்தன. அதில் ஆச்சரியம் அலைமோதியது. முதன்முறையாக என்னை எங்கோ பார்த்தது போலத் தோன்றியது. ஏதோ ஒரு பழைய நினைவை அவர் திடீரென்று தன் முன்னால் உயிரோடு பார்ப்பது போல இருந்தது. நான் அவரை முதன்முறையாக பார்த்தேன். ஆனால் அவரோ என்னை வருடக்கணக்காகத் தெரிந்தவரைப் போல பார்த்து கொண்டிருந்தார். நான் வேகமாக அவர் முன்னால் கைகளை கூப்பிக் கொண்டு அழுது புலம்பத் தொடங்கினேன். நான் கூறினேன், நான் ஒரு கண்ணியமான குடும்பத்துப் பெண். என்னை இங்கே வலுக்கட்டாயமாக அனுப்பியிருக்கிறார்கள். தயவு செய்து கருணை காட்டுங்கள். நான் இதையெல்லாம் செய்ய விரும்பவில்லை. தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். இந்த உலகத்தைப் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு இங்கே இருக்க மட்டும் வேண்டாம். என்னை காப்பாற்றுங்கள். தயவு செய்து நீங்கள் ஒரு பெரிய மனிதராக இருந்தால் உங்களால் இதை செய்ய முடியும். என் குரல் நடுங்கியது. தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. நான் அவருடைய கால்களில் விழப்போனேன். ஆனால் அவர் மௌனமாக நின்று என்னையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அவர் மெதுவாக ஒரு கேள்வியைக் கேட்டார். உன் அம்மாவின் பெயர் ஜானகி என்பதா? நான் கண்ணீரை துடைத்துக் கொண்டே ஆமாம் என்று கூறினேன். ஆனால் இதை கேட்டவுடனேயே அவருடைய முகத்தின் நிறமே மாறிவிட்டது. அவர் சில கணங்களுக்கு எங்கோ தொலைந்து போனது போல் இருந்தார். அவருடைய கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. கதை மொழிபெயர்ப்பு ஸ்டோரி டிரான்ஸ்லேஷன். பிறகு அவன் மெதுவாகச் சொன்னான், நீ அப்படியே அவளைப் போல இருக்கிறாய். இவ்வளவு சொல்லிவிட்டு அவன் வேகமாக அறையை விட்டு வெளியே சென்றான். நான் அவனிடம் வேறு ஏதேனும் கேட்பதற்குள் அவன் அறையை விட்டு வெளியேறியும் விட்டான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனுக்கு எப்படி என் அம்மாவின் பெயர் தெரியும்? ஏன் அவன் என் அம்மாவைப் பற்றி கேட்டதும் இங்கிருந்து போய்விட்டான்? அவன் எதற்காக இங்கு வந்தானோ அதை ஏன் செய்யவில்லை?
ஒருபுறம் என் இதயத்தில் பல கேள்விகள் இருந்தன, மறுபுறம் ஒரு நிம்மதியும் இருந்தது. அன்று அந்த விபச்சார விடுதியில் கோட்டாவில் ஒரு விசித்திரமான பரபரப்பு ஏற்பட்டது. இவளுடைய அதிர்ஷ்டம் திறந்துவிட்டது என்று அங்கிருந்த ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் பயந்து நடுங்கியபடி அந்த அறையின் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தேன். 2 மணி நேரத்திற்குப் பிறகு ஒரு பெண் எனக்கு உணவு கொடுப்பதற்காக வந்தாள். அவள் சொன்னாள், இனி உன் அதிர்ஷ்டம் மாறப்போகிறது. நாளை ஒரு நாள்தான் விஷயம். அப்புறம் பார் உனக்கு என்ன நடக்கிறது என்று. நான் மீண்டும் பயந்து போனேன். என் மூச்சு படபடவென ஏறி இறங்கியது. இங்கு என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. என் கண்களிலிருந்து கண்ணீர் இப்போது நின்றுவிட்டிருந்தது. ஆனால் இதயத்தில் இன்னும் பதற்றம் இருந்தது. அந்த மனிதன் யார்? அவனுக்கு என் அம்மாவை தெரியுமா? மேலும் இன்னும் 2 நாட்களுக்குப் பிறகு எனக்கு என்ன நடக்கப் போகிறது? எனக்கு எதுவுமே புரியவில்லை. எப்படியாவது அந்த 2 நாட்களுக்குப் பிறகு என்ன நடக்கும் என்று நான் காத்திருக்க வேண்டியிருந்தது. இப்போது அங்கு என்னிடம் யாரும் தவறாக நடந்து கொள்ளவில்லை. எல்லாரும் என்னை அறையில் தனியாக விட்டுவிட்டுச் சென்று விட்டார்கள். என்னை சந்திக்க யாரும் வரவில்லை. யாரும் என்னை தொந்தரவு செய்யவில்லை. அப்படியே அந்த 2 நாட்களும் கடந்துவிட்டன. மதியம் அதிகாலை 3 மணி அளவில் அறையின் கதவு திறந்தது. 3 பீஸ் சூட் அணிந்த ஒரு இளைஞன் உள்ளே நுழைந்தான். அவனை பார்த்ததும் நான் திடுக்கிட்டு எழுந்தேன். இப்போது இவன் யாரோ, எனக்கு என்ன நேருமோ என்று பயந்தேன். அவன் என் முன்னால் வந்து அமர்ந்தான். அவன் என்னை உற்று பார்த்துவிட்டு, எழுந்து நில் என்றான். அவனுடைய வார்த்தையைக் கேட்டு நான் தள்ளாடும் கால்களுடன் தரையில் வந்து நின்றேன். அதுவரை படுக்கையில் அமர்ந்திருந்த நான் இப்போது தரையில் நின்று கொண்டு என் நிலையை நினைத்து மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தேன். அவன் சொன்னான், நீ பயப்படத் தேவையில்லை. நான் உன்னை இங்கிருந்து அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறேன். உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள். நான் அவனுடைய முகத்தை பார்த்தேன். என் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது. நான் அதை நம்ப முடியாமல், நீங்கள் உண்மையை கூறுகிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவன் மெதுவாக, ஆம், ஏனெனில் உன்னை இங்கிருந்து காப்பாற்ற இதைத் தவிர வேறு வழியில்லை. நீ பயப்படாதே. நான் இன்றே உன்னை இங்கிருந்து அழைத்துச் செல்வேன். ஒரு நாள் கூட உன்னை இங்கு விட்டு வைக்க மாட்டேன். இந்த ஆட்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றான். எனக்கு இது கனவா அல்லது நனவா என்று புரியவில்லை. அன்று அந்த மனிதன் வந்ததும் இன்று இந்த இளைஞன் வந்ததும் எனக்கு ஒரு அதிசயத்திற்கு சமமாக இருந்தது. அவன் என் கையை பலமாக பிடித்துக்கொண்டு ரசீலி பை ஒரு பெரிய தொகையை பண நோட்டுகளை கொடுத்துவிட்டுச் சொன்னான், இது எல்லாம் உன்னுடையது. நான் இந்த பெண்ணை என்னுடன் அழைத்துச் செல்கிறேன். இனிமேல் யாராவது இந்த பெண்ணை பின்தொடர்ந்தால் நான் அவர்களை கொன்றுவிடுவேன். அவன் என் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தான். அங்கிருந்த மக்கள் அனைவரும் அவனையே வெறித்துப் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவனை தடுக்கும் தைரியம் யாருக்கும் இருக்கவில்லை. நானும் ஆச்சரியத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். இவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல என்பதை என்னால் ஓரளவுக்கு ஊகிக்க முடிந்தது. பணம் கிடைத்ததால் ரசீலிபாயின் முகத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சியை என்னால் உங்களுக்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த இளைஞன் என்னை அவனுடன் இந்த பெரிய பங்களாவிற்கு அழைத்து வந்து ஒரு அறையில் உட்கார வைத்தான். என் வாழ்க்கையில் இன்றுவரை எந்த ஒரு விஷயமும் இவ்வளவு சுலபமான வழியை உருவாக்கியதில்லை என்பதால் நான் இன்னும் பயந்துதான் இருந்தேன். பின்னர் சிறிது நேரம் கழித்து எனக்காக வேலைக்காரர் வெயிட்டர் சூடான உணவை கொண்டு வந்தார். நான் இதையெல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை நான் விபச்சார விடுதியின் ஒரு மூடிய அறையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது இந்த பெரிய பங்களாவில் என்னிடம் மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்கிறார்கள். நான் ஏதோ ஒரு மரியாதைக்குரிய வீட்டுப் பெண்ணைப் போல நடத்தப்பட்டேன். உணவு கொண்டு வந்த வேலைக்காரன் என்னை சின்ன எஜமானி சோட்டி மால்கின் என்று அழைத்தான். இந்த வார்த்தையை கேட்டதும் என் கண்கள் கலங்கின. வாழ்க்கையில் முதல் முறையாக யாரோ என்னை மரியாதையுடன் அழைத்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே மணப்பெண் கோலத்தில்தான் இருந்தேன். ஆனால் இன்று எனக்கு திருமணமும் நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரிந்திருக்கவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு ஒரு மனிதர் அறைக்குள் வந்தார். அவருடைய முகத்தை பார்த்ததும் என் அறிவே மங்கிவிட்டது. அதிர்ச்சியடைந்தேன். என்னால் என் கண்களையே நம்ப முடியவில்லை. இவருடனான என் சந்திப்பு இங்கு நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இந்த மனிதர் வேறு யாரும் அல்ல, குப்தா சேத் தான். இவரை பற்றித்தான் அந்த விபச்சார விடுதியில் அதிக பேச்சுக்கள் அடிபட்டன. மேலும் இவர்தான் என் அம்மாவின் பெயரை கேட்ட பிறகு என்னை அறையில் தனியாக விட்டுவிட்டுச் சென்றிருந்தார். அவர் மரியாதையுடன் என் முன்னால் வந்து நின்றார். நான் அகலவிரிந்த கண்களுடன் திகைப்புடன் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு அவர் எனக்குச் சொன்ன அந்த உண்மை என் தூக்கத்தைக் கெடுத்தது, என்னை உலுக்கியது. அவர் சொன்னார், மேகா மகளே, நான் உனக்கு என் மகன் அருணுடன் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன். உன்னை இந்த வீட்டிற்கு அழைத்து வந்தானே, அந்த அருண்தான் என் மகன். நீ ஏற்கனவே திருமணமானவள் என்பது எனக்கு தெரியும்.
ஆனால் நீ ஒரு மனிதனின் விதவையாக இருந்திருக்கிறாய். உன்னுடைய முழு உண்மையும் எனக்கு தெரியும். உண்மை கசப்பானதுதான், ஆனால் நான் உனக்கு முழு உண்மையையும் கூறிவிட விரும்புகிறேன். நான் யார்? நான் ஏன் என் மகனுக்கு உன்னை திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன், மேலும் உன்னையும் உன் அம்மாவையும் எனக்கு எப்படி தெரியும் என்று. அசல் உரையின் எந்தவொரு பகுதியும் சுருக்கப்படாமல் அல்லது விடுபடாமல் அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எல்லாவற்றையும் இன்று நான் உனக்குச் சொல்வேன். உண்மையில் நீ எந்த கிராமத்தில் வசிப்பவளோ, நானும் அங்கிருந்த ஒரு பெரிய நிலச்சுவான்தார் ஜமீன்தார் ஆகத்தான் இருந்தேன். நான் என் தந்தையுடன் அங்குள்ள நிலங்களை பார்ப்பதற்காகச் செல்வேன். கிராமத்திற்கு சென்று வரும்போதே எனக்கு உன் அம்மாவின் மீது காதல் ஏற்பட்டது. அவர் அதே கிராமத்தில் வசிப்பவர். ஆனால் உன் அம்மா என்னை நேசிக்கவில்லை. அவர் ஒரு நல்ல மற்றும் கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்த பெண். அவர் அடிக்கடி கிராமத்தில் நெல் அறுவடை செய்வதற்காக வருவார். எங்களது வயல்களிலேயே வேலை செய்து வந்தார். நான் உன் அம்மாவின் மீது என் இதயத்தை பறிகொடுத்திருந்தேன். அவரிடம் பேச முயற்சி செய்வேன். எனக்கு அவர் மீது உண்மையான காதல் இருந்தது. நான் ஜானகியைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதியாக இருந்தேன். நான் என் வீட்டில் தந்தையிடம் இந்த விஷயத்தைப் பற்றிச் சொன்னபோது, அதாவது ஒரு விவசாயியின் மகளான ஜானகியை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னபோது, அவர் கடுமையாக மறுத்துவிட்டார். மேலும் நாம் பணக்காரர்கள், அந்தப் பெண் ஒருபோதும் நம் வீட்டு மருமகளாக முடியாது என்று கூறினார். நான் என் குடும்பத்தினரை சம்மதிக்க வைக்க எல்லா வழிகளிலும் முயற்சி செய்தேன். ஆனால் யாரும் என் பேச்சைக் கேட்க தயாராக இருக்கவில்லை. நான் மிகவும் அழுதேன், தவித்தேன், கெஞ்சினேன். என் குடும்பத்தினரிடம் அது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. பிறகு ஒரு நாள் நான் என் உயிரை மாய்த்துக்கொள்ள முயற்சி செய்தேன். என் தந்தையிடம் கூறினேன். அவர் ஜானகியின் வீட்டிற்கு பெண் கேட்டுச் செல்லவில்லை என்றால் நான் என் உயிரை மாய்த்துக்கொள்வேன் என்று. என்னுடைய இந்த உணர்ச்சிவசப்பட்ட வார்த்தைகளைக் கேட்டு என் தந்தை கூறினார், சரி, நாங்கள் உனக்கு அந்த பெண்ணுடன் திருமணம் செய்து வைக்கிறோம். ஆனால் அதற்கு பதிலாக நீ உன் படிப்பை முடிக்க வேண்டும். நீ உன் படிப்பை முடித்துவிட்டு திரும்ப வரும்போது நாம் அனைவரும் ஒன்றாக அவளது வீட்டிற்குச் சென்று பெண் கேட்போம். நான் மகிழ்ச்சியடைந்தேன். என் தந்தையின் வார்த்தைகளை நம்பி நகரத்திற்கு படிக்கச் சென்றேன். 7 ஆண்டுகளுக்குப் பிறகு நான் என் படிப்பை முடித்துவிட்டு மீண்டும் கிராமத்திற்கு வந்தபோது ஜானகிக்கு திருமணமாகிவிட்டது என்றும் அவளது திருமணமாகி 5 மாதங்கள் கடந்துவிட்டன என்றும் எனக்கு தெரியவந்தது. இதைக் கேட்டு நான் மிகுந்த வருத்தமடைந்தேன். ஒருவேளை என் காதல் தோல்வியடைந்ததற்கு காரணம் என் காதல் ஒருதலை காதலாக இருந்ததுதான். நான் ஒருபோதும் ஜானகியிடம் நான் அவளை அளவு கடந்து நேசிக்கிறேன் என்று சொன்னதே இல்லை. நான் வெளிநாடு சென்ற பிறகு என் தந்தை ஜானகியின் தந்தையிடம் அவளுக்குச் சீக்கிரமாக எங்கேயாவது திருமணம் செய்து வைக்குமாறும் அவளது திருமணத்தின் முழுச்செலவையும் அவரே ஏற்றுக்கொள்வதாகவும் கூறியிருந்தார். ஜானகி என் வாழ்க்கையில் வராமல் இருப்பதற்காக அவர்கள் வேண்டுமென்றே எனக்காக இந்த வலையை பின்னினார்கள். நான் என் காதலை இழந்துவிட்டேன். அவர் வேறு ஒருவருக்குச் சொந்தமாகிவிட்டார். பிறகு நான் பைத்தியத்தைப் போல இங்குமங்கும் அலையத் தொடங்கினேன். நான் கடுமையான அதிர்ச்சியடைந்தேன். என் அதிர்ச்சியை மறப்பதற்காக நான் விபச்சார விடுதிகளுக்குச் கோட்டாக்களுக்குச் செல்லத் தொடங்கினேன். என் தந்தை வலுக்கட்டாயமாக எனக்கு தனது விருப்பப்படி ஒரு பெண்ணுடன் திருமணம் செய்து வைத்தார். அவளது மூலமாகத்தான் எனக்கு இந்த மகன் அருண் பிறந்தான். என் மனைவி இந்த வீட்டிற்குள் நிச்சயமாக வந்தாள். ஆனால் ஜானகிக்கு கொடுக்க நினைத்த அந்த மரியாதையையும் அன்பையும் நான் அவளுக்கு கொடுக்கவில்லை. என் மனைவி ஹேமாவும் ஒரு நல்ல பெண்தான். அவள் ஒருபோதும் என்னுடைய தவறான நடத்தையைப் பற்றி எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக என்னுடன் இந்த வீட்டிலேயே வாழ்ந்து வந்தாள். ஒருவேளை அவளுக்கு தன் காலத்தை கழிப்பதற்காக குழந்தை கிடைத்துவிட்டது. ஆனால் ஜானகி எனக்குச் சொந்தமாகவில்லை என்ற அந்த அதிர்ச்சியை என் இதயத்திலிருந்து என்னால் ஒருபோதும் நீக்க முடியவில்லை. மேலும் அவள் மிக விரைவில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றுவிட்டாள். அவளுடைய நினைவாக நான் ஒவ்வொரு தவறான காரியத்தையும் செய்யத் தொடங்கினேன். ஆனால் விபச்சார விடுதிக்குச் சென்றாலும் ஒருபோதும் எந்த பெண்ணின் மானத்தையும் ஏலம் போடவில்லை. நான் விபச்சார விடுதியின் மிக அழகிய பெண்ணுக்கு அதிக விலையைக் கொடுப்பேன். அவளுடன் அறையில் நிச்சயமாக இருப்பேன். ஆனால் ஒருபோதும் நான் யாருடனும் தவறாக நடந்து கொண்டதில்லை. ஒருவேளை இதுதான் என் ஏமாற்றத்தை, பிரஸ்ட்ரேஷனை வெளிப்படுத்தும் வழியாக இருந்தது. பிறகு சில நாட்களுக்கு முன்புதான் உனக்கு திருமணமாகிவிட்டது என்ற விஷயம் எனக்கு தெரியவந்தது. நான் ஜானகியின் மரணத்திற்குப் பிறகு மீண்டும் கிராமத்திற்குச் செல்லவில்லை என்றாலும் அங்கு என்னென்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியவந்துவிடும். அன்று நான் உன்னை விபச்சார விடுதியின் அறையில் முதன்முறையாக பார்த்தபோது உன்னுடைய முகத்தில் எனக்கு என் ஜானகி தெரிவது போல் இருந்தது. நீ அவளுடைய மகள்தான் என்றும் கூறினாய். எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் அங்கிருந்து வெளியே வந்துவிட்டேன். பிறகு நான் கிராமத்திற்குச் சென்று எல்லா விவரங்களையும் சேகரித்தேன்.
அப்போதுதான் ஜானகியின் மகள் எங்கே இருக்கிறாள், அவளுடைய கணவன் எங்கே என்பது தெரிந்தது. உன்னுடைய மாமனார் மற்றும் மாமியாரிடமிருந்தும் விவரங்களை தெரிந்து கொண்டேன். ஆனால் அவர்களின் பேச்சின் தோரணையிலிருந்து உன்னை அங்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அவர்கள்தான் என்று எனக்குத் தோன்றியது. எனவே நான் காவல்துறையின் உதவியை நாடினேன். அவர்களை மிரட்டி பயமுறுத்தியபோது அவர்கள் பணத்திற்காக உன்னை அங்கு விற்றுவிட்டதாக எல்லா உண்மையையும் ஒப்புக்கொண்டார்கள். நான் அவர்களை கைது செய்ய வைத்துவிட்டேன். என்னால் என் காதலை முழுமையாக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் ஜானகியின் மகளை என் வீட்டு மருமகளாக்கிக் கொள்வது என்று நான் முடிவெடுத்துவிட்டேன். நான் வீட்டிற்கு வந்து எல்லாவற்றையும் என் மகனிடம் சொன்னேன். என் மகன் எனக்கு வாக்குறுதி அளித்தான். அவன் உன்னை நிச்சயமாக திருமணம் செய்து கொள்வதாக கூறினான். அவன் உன்னை காப்பாற்றி இந்த வீட்டிற்கு அழைத்து வருவான் என்று கூறினான். என் மகன் என் பேச்சை கேட்கும் ஒரு நல்ல மகன். அவனுக்கு எல்லாமே தெரிந்தபோது இன்று அவன் உன்னை தன் மனைவியாக்கிக் கொள்ளத் தயாராக இருக்கிறான். உன்னை மரியாதையோடு அந்த விபச்சார விடுதியிலிருந்து அழைத்து வந்திருக்கிறான். அசல் உரையின் எந்தவொரு பகுதியும் சுருக்கப்படாமல் அல்லது விடுபடாமல் அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. என் மனைவிக்கு எல்லாமே தெரியும். அவள் ஒருபோதும் என்னிடமோ அல்லது என் மகனிடமோ எதுவும் சொன்னதில்லை. இப்போது நான் உன்னிடம் எல்லாவற்றையும் கூறிவிட்டேன். நீ என் மகனை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறாயா? உனக்கு இந்த வீட்டில் மரியாதை, அந்தஸ்து, தகுதி எல்லாமே கிடைக்கும். அவருடைய வார்த்தைகளைக் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. அதன் பிறகு நான் இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டேன். பழைய காலத்தோடு இவ்வளவு பெரிய உண்மை கலந்திருக்கிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. எனக்கு அருணுடன் திருமணம் நடந்துவிட்டது. ஆனால் என் அம்மாவை அளவுகடந்து நேசித்த யாருடைய காதல் இந்த உலகத்தில் அரைகுறையாக நின்று போனதோ அந்த என் மாமனாரை நினைத்து எனக்கு இன்றும் வருத்தமாக இருக்கிறது. என் மாமியார் கூறுகிறார், எனக்கு எப்போதும் என் கணவரின் துணையும் அன்பும்தான் தேவையாக இருந்தது. அது எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் நீ இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து அவர் என்னை ஏற்றுக்கொண்டுள்ளார். என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மீண்டும் திரும்பிவிட்டது போல இருக்கிறது. நான் யாருடைய மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருந்ததை நினைத்து மகிழ்ச்சியடைகிறேன். அருணுடன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். சில நேரங்களில் நமக்கு உதவி செய்பவர்கள் நமது பழைய காலத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். நமக்கும் அவர்களுக்கும் என்ன உறவு இருக்கிறது என்பது நமக்கே தெரிந்திருப்பதில்லை. நண்பர்களே, உங்களுக்கு எங்களது கதை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் ஆமாம், நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நிச்சயமாக அழுத்துங்கள். அப்போதுதான் அடுத்த அப்டேட் எல்லாவற்றிற்கும் முன்பாக உங்களுக்கு கிடைக்கும்.